நல்ல வேலை சிஸ்டர். இந்த சரவண பயலுக்கு பணத்தை செட்டில் பண்ணி அவன் பிரச்சனையை முடிச்சு அவன் வாயை கட்டிட்டீங்க. இனிமே அது வாயை திறக்காது. எப்படியெல்லாம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குது, முடியல. மேடம், போலீஸ் காரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க மேடம். என்னது, போலீஸா? ஐயோ, ஐயோ சிஸ்டர், போலீஸ் வருது கூட, அந்த வலதுகிட்ட பயலும் வரா சிஸ்டர். இப்ப என்ன சிஸ்டர் பண்ண போறோம்? ஐயோ, டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போ. ரவுடியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்காக தான் அவனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நல்ல வேலை சிஸ்டர், நீங்க காரை விட்டு இறங்கல. நீங்க மட்டும் இறங்கி இருந்தீங்கன்னா சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். உங்க கதை காலி, உங்களோட சேர்ந்து என் கதையும் காலி சிஸ்டர். எனக்கு களி தின்னு பழக்கம் தான், நீங்க களி திங்கிறத நினைச்சு பார்த்தா பாவமா இருக்கு சிஸ்டர். பாண்டி டிரைவர், கொஞ்சம் வேகமா போ. இப்பன்னு பார்த்து உருட்டுறியா, வேகமா போ. சிஸ்டர், வண்டி நிறுத்திட்டாங்களா? ஆமா சிஸ்டர், ஏதோ ரிப்பேர் போல இருக்குது. சார் போங்க, வாங்க சார், வாங்க. என்னையாச்சு சார்? இதுக்கு மேல வண்டி போகாது சார். ஏன்? முட்டு சந்து சார். யோ, முட்டு சந்துல கொண்டு அந்த முட்டி நிக்கிறியா? நியாயமாயா? ஐயோ, சரி இந்தா இத கொடுத்துரு. இந்தாயா, வா. ஓகே சார். வாங்க சிஸ்டர், எஸ்கேப் ஆயிடலாம். சீக்கிரம் வா. இரு. ஐயோ, ஓடு. சூர்யா நிக்கிறான். வா. கீழே இறங்கு. கார்ல வந்தவங்க எங்கடா? இறங்கி போயிட்டாங்க சார். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவங்க காரு பிரேக் டவுன்னு என் காரை புக் பண்ணாங்க சார். கஸ்டமரை பற்றி வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். உன் ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் சொல்லு. இன்ஸ்பெக்டர், அவங்க இங்க பக்கத்துல தான் இருக்கணும். வாங்க சார், தேடி பார்க்கலாம். வாங்க.
சூர்யா வாங்க. நான் இந்த பக்கம் பார்த்துட்டேன் சூர்யா, அங்க யாருமே இல்ல. சார் நானும் அங்க பார்த்தேன். ஓ அங்கேயும் அப்படியா? யாரும் இல்ல. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். சரி வாங்க. ஏய் பாண்டி வா வெளியே. அங்க பாரு அவங்க போறாங்க. போயிட்டானுவோ. அப்பாடா போயிட்டாங்க. போயிட்டானுவோ. வாங்க சிஸ்டர், நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிருவோம். வா வா வா. சிஸ்டர் ஜஸ்ட் மிஸ் கிரேட் எஸ்கேப். சூர்யா நல்ல வேளை நம்மள பார்க்கல. ஐயோ சிஸ்டர் என்ன? இதுக்கு உள்ள வைக்க. ஐயோ இப்ப பக்கத்துல எல்லாம் பண்ணு. ஐயோ சூர்யா ஒருவேளை இந்த புடவைய பாத்திருப்பானோ? தெரியலையே சிஸ்டர். இப்ப பார்த்தா முந்தாரிய வெளியே விடுவீங்க. ஐயோ ச்சே, மிஸ் பண்ணிட்டோம் சார். அந்த லேடியை மட்டும் பிடிச்சிருந்தா என் பல கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கும். கவலைப்படாதீங்க சூர்யா, அந்த கார் டிரைவர் கிட்ட விசாரிச்சா ஏதாவது தகவல் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அப்செட் ஆகாதீங்க, வாங்க பாத்துக்கலாம். வாங்க சூர்யா. சேராத இடத்துல சேர்ந்தா இப்படிதான் ஓடணும் போல இருக்கு. ஆனா சிஸ்டர், கடவுள் மாரி பக்கத்துல மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துலயும் இருக்காரு சிஸ்டர். ஆமா சிஸ்டர், கடவுள் மாரிக்கு தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்தாலும் நம்மள காட்டி கொடுக்காம காப்பாத்திக்கிட்டு தானே இருக்கிறாரு. இப்ப கூட பாருங்க, ஜஸ்ட் மிஸ் சூர்யா கிட்ட இருந்து நம்மள காப்பாத்தி இருக்கிறாரு. முதல்ல நீ போய் போட்டுட்டு இருக்கிற இந்த Dress மாத்திட்டு வா. ஏன் சிஸ்டர், இந்த Dressக்கு என்ன நல்லா தானே இருக்குது, அதை ஏன் மாத்த சொல்றீங்க? சூர்யா நம்ம முகத்தை பார்க்கலையே தவிர நாம போட்டுட்டு இருக்கிற Dress அவன் நல்லா பார்த்துட்டான். கரெக்ட் இல்ல? வீட்டுக்கு வந்து நம்ம 2 பேரையும் இதே Dressல பார்த்தான்னு வெச்சுக்கோ, அவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துரும். அதனால முதல்ல நீ போய் Dress சேஞ்ச் பண்ணிட்டு வா. நானும் பண்றேன். ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றது நியாயம்தான். Dress-அ வச்சு சூர்யாவுக்கு டவுட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் போய் Dress-அ மாத்திட்டு வந்துடுறேன். போ. சரிங்க சிஸ்டர், நீங்களும் மாத்திருங்க. சிஸ்டர், நான் Dress சேஞ்ச் பண்ணியாச்சு. வாங்க ஹாலுக்கு போவோம். சூர்யா வந்துட்டானா அவனுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணுவோம். சரி போ. வாங்க. இதான் சான்ஸ், டக்குன்னு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருவோம். சிஸ்டர், நல்ல வேளை ஹால்ல யாரும் இல்ல, ஒரு வேலையும் காணும். சிஸ்டர், வளர்ந்துகிட்டவன் வரான். வாங்க மாப்ள. என்னப்பா ஆச்சு சூர்யா? மா, ஏன் நீ இவ்ளோ அப்செட்டா இருக்க? மாப்ள, உன் முகம் வாடி போயிருக்கிறத பார்த்த உடனே சிஸ்டர் எப்படி பதறாங்க பாத்தீங்களா மாப்ள? உங்க மேல அவங்களுக்கு அவ்வளவு பாசம். பாண்டி, நான் பேசல சிஸ்டர், நீங்களே பேசுங்க.
என்னாச்சுப்பா சூர்யா? ஏன் நீ அப்செட்டா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, வெயில் தாங்க முடியல. அதனாலதான் மாப்ள நாங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். மாப்ள சென்னையில வெயில் பரவாயில்ல மாப்ள, மற்ற மாவட்டங்கள்ல எல்லாம் பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்குது. அவன் சன்ஸ்ட்ரோக்ல தொப்புன்னு உளுந்து செத்துக்கிட்டு இருக்கிறான். அத்தை, சித்தப்பா, 2 பேரும் இவ்ளோ நேரமா வீட்ல இல்லையே, எங்க போயிருந்தீங்க? ஆஹா, பொறி உருண்டை கொளுத்தி போட்டுருச்சு. இப்ப என்ன பண்றது? இதை எப்படி சமாளிக்கிறது? ஒண்ணும் புரியலையே. நாங்க வீட்டை விட்டு எங்கேயும் போலையே, ரூம்ல தானே இருந்தோம். ஆமாமா, இல்லையே, நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்து பார்த்தனே, 2 பேரும் ரூம்ல இல்லவே இல்லையே. ஏய், நாங்க ரூம்ல தான் இருந்தோம். நீ சரியா பார்க்காம கேள்வி கேட்டுட்டு இருக்க. போ, போய் வேலைய பாரு. என்ன யோசிக்கிறா? பந்து இருக்கு, பொம்மை இருக்கு. உனக்காக அப்பா எத்தனை விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. விளையாடலாமா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. சூர்யா, மா. நீ ரொம்ப டயர்டா வந்திருக்க. போப்பா, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. ஏசி போட்டு சரிங்கம்மா. ரெஸ்ட் எடு மாப்பு, அப்பதான் சில்லுன்னு இருக்கும். சரி. போப்பா. ஏய், நான் தான் உன்னை அப்பவே போ சொன்னல. எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போ. போற அத்தை. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. பிபி எகிரி அப்புறம் எங்க சிஸ்டரை நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு வா. வயா தேங்காய் வாயா. போ பொறி உருண்டை உருட்டு உருட்டு நல்லா உருட்டு, எங்கள உருட்டாத. சிஸ்டர், இந்த பொறி உருண்டை நம்மள போட்டு கொடுக்குதா இல்ல யதார்த்தமா பேசுதான்னு ஒண்ணுமே புரியலையே சிஸ்டர். ஏய், நீ அவளை விடு. என்கிட்ட எப்பவுமே நடந்ததை சொல்ற சூர்யா, இப்ப நடந்த விஷயம் எதுவுமே என்கிட்ட சொல்லாம மறைக்கிறானா? நீ போய் சூர்யாவை ஃபாலோ பண்ண, மாறிக்கிட்ட அவன் ஏதாவது சொல்றானான்னு வாட்ச் பண்ண. சரிங்க சிஸ்டர். வாங்க ஏய், ஹஸ்பண்ட் சார். மாரி. அப்பா வந்தாச்சு. பாரு பாரு பாரு. அப்பா கிட்ட போறியா? ஹாய் செல்லம். வா. என்ன செல்லம், விளையாடுறீங்களா? அம்மா, இன்ஸ்பெக்டரை பார்க்க போனீங்களே ஹஸ்பண்ட் சார், அவர் என்ன சொன்னாரு? சிஸ்டர் கிட்ட வெயில்னு பொய்ய சொல்லிவிட்டு மாறிக்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டானே. ஐயோ, கண்டிப்பா அந்த காருக்குள்ள இருந்த லேடி தான் சாமுண்டீஸ்வரி அத்தைய கொலை பண்றதுக்கு ஆளை அனுப்பியிருக்காங்க. அதே லேடி தான் நம்ம குழந்தைய கொலை பண்றதுக்கு ஏற்காட்டுக்கு அந்த ஃபாரினரை அனுப்பியிருக்கணும். ஐயோ. தேவி அம்மா, சமயபுரம் மாரியம்மா, தாரா அத்தை தான் அந்த ஆளுங்கிற உண்மைய நான் சொல்றதை விட ஹஸ்பண்ட் சாரே எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் நல்லது. சரிங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அவங்க யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். தேவி அம்மாவும் சமயபுரம் மாரியம்மாவும் கண்டிப்பா காட்டி கொடுப்பாங்க. நீங்க பாப்பா கூட விளையாடிட்டு இருங்க. நான் போய் உங்களுக்கு காஃபியும் பாப்பாக்கு பாலும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வாங்க 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 வாங்க. என் செல்லத்துக்கு விளையாடுறதுக்கு என்ன பொம்மை வேணும்? இங்க பாருங்க, இங்க பாருங்க. செல்லம், அழகு
விளையாடுறீங்களா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த காருக்குள்ள இருந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அட பாவிகளா, இவன் பொண்டாட்டி பாம்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறான், இவன் குழந்தை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறான். சரியான மென்டல் ஃபேமிலி. இவன் படிச்சவனா? அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்குறீங்களா? செல்லம், பாலை உதச்சி விளையாடுறீங்களா? அப்பா போய் பால் எடுத்து வந்துடுறேன். ஓகே, அப்புறம் நம்ம விளையாடலாம். அது வரைக்கும் சமத்தா இருக்கணும். வந்த இவன் ஃபாலோ பண்றான், இவனை நாம ஃபாலோ பண்ணுவோம். மா, எங்க போறான்? ஐயோ, ஐயோ, சிஸ்டரோட புடவைய பார்த்துட்டானே. இப்ப என்ன பண்றது? அத்தை, சித்தப்பா, ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா வீட்ல இல்லையே, எங்க போயிருந்தீங்க? டவுட் வந்துருச்சா? அப்ப அது அம்மாவா? ஐயோ, இல்ல, நிச்சயமா அது அம்மாவா இருக்க மாட்டாங்க. அம்மா எதுக்காக அப்படி பண்ண போறாங்க? என் அம்மாவை கொலை பண்ண அந்த அக்யூஸ்ட் யாரு? உங்க அம்மா தேவிய கொலை பண்ணது வேற யாரும் இல்ல சூர்யா, உன்னோட சித்தி தாரா. சிஸ்டர், சிஸ்டர், என்ன என்ன ஆச்சு? போச்சு, எல்லாமே போச்சு. பதட்டமாகாம முதல்ல விஷயம் என்னங்கறத சொல்லு. நீங்க சூர்யாவுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தை சூர்யாவுக்கு காட்டி கொடுத்துருச்சு சிஸ்டர். என்ன வளர? குழந்தை எப்படி காட்டி கொடுக்கும்? அது சாதாரண குழந்தையா இருந்தா பரவாயில்ல சிஸ்டர், அதுதான் தெய்வ குழந்தையாச்சே. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு.
சிஸ்டர், அந்த குழந்தை பந்த உதைக்க பந்து உருண்டு உங்க ரூம்குள்ளார போக பந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்த சூர்யா உங்க ரூமுக்குள்ள புகுந்து நீங்க கலட்டி போட்டிருந்த புடவைய பாத்துட்டான் சிஸ்டர், பாத்துட்டான். அதுவும் அந்த சூர்யா அந்த புடவைய சாதாரணமா பார்க்கல சிஸ்டர், சந்தேக கண்ணோட பார்த்தான் சிஸ்டர். அத நான் பார்த்தேன் சிஸ்டர். சூர்யா அதே மாதிரி புடவையா இருக்கேன்னு ஒரு குழப்பத்துல தான் பார்த்திருப்பான். சந்தேகத்துல எல்லாம் பார்த்திருக்க மாட்டான். இல்ல சிஸ்டர், சந்தேக கண்ணோட தான் பார்த்தான். பேசாம இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த டிரைவரோட அட்ரஸை வாங்கிட்டு அவர்கிட்ட விசாரிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க சூர்யா. ஹலோ சார், அந்த கேப் டிரைவரோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் தரீங்களா? அவ்வளவுதானே, உங்க செல்லுக்கு நான் இப்ப அனுப்பி வைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யா, தேங்க்யூ. ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், என்ன தெரியலையா? தெரியுது சார். திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்களே, அதான் பார்த்தேன். உள்ள வரலாமா? உள்ள வாங்க சார். வாங்க சார், வாங்க. என்ன சார் பாக்குறீங்க? என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கீங்க? இன்னைக்கு உங்க கார்ல வந்தவங்கள பத்தி எனக்கு சில தகவல் வேணும் சார். அதான் காலையில் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே சார். கார் பிரேக் டவுன் ஆனதால ரோட்ல தான் உங்களை பிக்கப் பண்ணேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. கஸ்டமர் ஃபோன் பண்ணி பிக்கப் பண்ண சொல்ற இடத்துல பிக்கப் பண்றேன், ட்ராப் பண்ண சொல்ற இடத்துல ட்ராப் பண்றேன், அவ்வளோதான் சார்.